இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவதான் என் தங்கச்சி துர்கா. இவளுக்கு தான் இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. துர்கா, இவங்க பேரு மைதிலி. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நிச்சயதார்த்தத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, நீரு நான் வரேன். வாங்கக்கா. துர்கா, ரெடி ஆயிட்டியா? ஆயிட்டேம்மா. என்ன துர்கா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெக்லஸ் கொடுத்துட்டு போனேனே, அதை போட்டுக்கலையா? இல்லம்மா. சரி, நெக்லஸ் இங்க போட்டுக்கோ, அது வரைக்கும் பாரு. ஏய், நெக்லஸ் எங்கடி? அம்மா, இங்கதாம்மா இருந்துச்சு. இங்கதான் இருந்துச்சா? அப்புறம் எங்க காணோம்? தெரியலம்மா. என்னடி நகையை காணோம்? இப்படி சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க? எங்க வச்சேன்னு உனக்கே தெரியலையா? அது இங்கதாம்மா இருந்தது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியலம்மா. என்ன துர்கா, இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? புது நெக்லஸ் இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறியே, என்னடி நீ? தேடி பாரு முதல்ல. எங்க இருக்கு பாரு. நல்லா தேடி பாரு. என்ன நகை கிடைச்சதா? இல்லம்மா. என்ன நீ புது நெக்லஸ் டி, இவ்ளோ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஏதோ கோமா பேசிட்டு இருக்க? இவ நான் புதுசா வாங்கி கொடுத்த நெக்லஸ் தொலைச்சிட்டு நிக்கிறாடி. ஐயோ, என்ன துர்கா, நெக்லஸ காணுமா? என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, நெக்லஸ இங்கதான் வச்சேன்னு சொல்றா. ஆனா இப்ப காணும். அததான் தேடிக்கிட்டு இருக்கோம். அக்கா, இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுக்கா. நகையை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். சரி சரி, நிச்சயதார்த்தம் நடக்கிற இந்த நேரத்துல இதை பெருசு பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், விடு. அக்கோ, இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இதை சும்மா விடக்கூடாது. நகையை கண்டுபிடிச்சு ஆகணும். ஏய், நான் சொன்னா கேளு. இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். அப்புறம் நிச்சயதார்த்தத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அக்கா, எனக்கு ஒரு ஆள் மேல டவுட் இருக்கு. அவங்கள செக் பண்ணா நகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யார சொல்ற? நீ வெளியில வா, சொல்றேன். வா. எங்க? வாக்கா. அங்க இருக்காங்கல்ல, அவங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்க தான் எடுத்திருக்கணும். ஏய், அது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ரேவதியை கூட்டிட்டு துர்கா ரூமுக்கு வந்தாங்க. அத நானே பார்த்தேன். ஆமாமா, அவங்க இங்க வந்துட்டு போனாங்க. ரேவதி அக்கா தான் அறிமுகப்படுத்தினாங்க. பாத்தியா, அவங்க வந்துட்டு போனத துர்காவும் ஒத்துக்கிறா. அந்த மைதிலி வந்ததுனால அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு எப்படி நீ உறுதியா சொல்ற? அதோட அவங்க ரேவதிக்கு தெரிஞ்சவங்க, அதனால வந்திருப்பாங்க. தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்பட வேண்டாம். அக்கா, நம்ம நகையை காணங்கிறப்ப அவங்கள சந்தேகப்படுறதுல தப்பு இல்லையே. நீ வா, அவங்கள போய் செக் பண்ணுவோம். பண்ணிட்டா தெரிஞ்சிட போகுது. வேணாம் சந்திரா, சொன்னா கேளு. அவங்க கெஸ்டா இங்க வந்திருக்காங்க. செக் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்த கூடாது. இதுல எனக்கு அசிங்கம் இருக்கு? நகையை தேடி பார்க்க போறோம். அவங்க எடுக்கலனா அவங்க அசிங்கப்படுறதுல என்ன இருக்கு? இல்ல, எனக்கு இதுல இஷ்டமே இல்ல. நீதான் பிடிவாதம் பிடிக்கிற. அக்கா, இப்படியே தயங்கிக்கிட்டே இருந்தா நமக்கு நம்ம நகை கிடைக்காது. நமக்கு நம்ம நகை கிடைச்சாகணும். வா. ஏய், இல்ல இல்ல வேண்டாம். ஒருவேளை அவங்க கிட்ட இல்லைன்னா அது தப்பாயிடும். சொன்னா கேளு, வா. எங்க நெக்லஸ் ஒண்ணு காணோம்.
அதான் உங்க பேக்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கொடுங்க. சந்திரா வேண்டாம். இருக்கா பார்க்கலாம். உங்க நெக்லஸ் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எதுக்கு என் பேக்ல செக் பண்றேன்னு சொல்றீங்க? நீங்க ரேவதியோட துர்கா ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் அவளோட நகை காணாம போயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? நான் அவங்களோட ரூமுக்கு போனதால ஏன் மேல சந்தேகப்படுவீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சித்தி, ஏன் இப்படி பண்றீங்க? இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. தேவையில்லாம இவங்க மேல சந்தேகப்படாதீங்க. ரேவதி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இவங்க மேல ஒரு டவுட் இருக்கு. அவங்க பேக்கை செக் பண்ணி பார்த்தா டவுட் கிளியர் ஆக போகுது. சந்திரா வேண்டானா நீ கேட்க மாட்டியா? விடு, நிச்சயதார்த்தம் முடியட்டும், நம்ம பாத்துக்கலாம். தேவையில்லாம அவங்க பேக நம்ம செக் பண்ண வேண்டாம். அக்கா, எனக்கு இருக்கிற டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பேக் கொடுங்க. கொடுங்க. சித்தி, என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. பேக் அவங்க கிட்ட கொடுங்க. ரேவதி, இப்ப என்ன சொல்ல போற? இவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு அவ்வளவு ஆர்கியூ பண்ண? நெக்லஸ் இவங்க பேக்ல தானே இப்ப இருந்தது. ஐயோ, இந்த நகை எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க, நான் இந்த நகையை எடுக்கல. என்ன மாட்டிக்கிட்டதும் நடிக்கிறியா? நீ எடுக்காம இந்த நகை உன் பேக்குள்ள எப்படி வந்துச்சு? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் நகையை எடுக்கவே இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். நீ தான் திருடி இருக்க, ஒத்துக்க. இல்ல, நான் திருடல. எனக்கு எதுவும் தெரியாது. சித்தி, கண்டிப்பா இவங்க நகையை எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க வீணா இவங்க மேல பழி போடாதீங்க. நான் வீணா பழி போடுறேனா? இவங்க பேக்ல நகை இருந்ததுனால தான் இவங்க திருடினாங்கன்னு சொல்றேன். இந்த நகை இவங்க பேக்ல எப்படி வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இவங்க பேக்ல எடுத்து போட்டிருக்கணும். என்னடி கடைசியா ஏன் மேல பழி போடுறியா? வரம் கொடுத்தவன் தலையில கை வச்ச மாதிரி நகையை கண்டுபிடிச்ச ஏன் மேலேயே நீ பழிய போடுறியா? அக்கா, உன் பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்னே எனக்கு புரியல. அக்கா, ரேவதி மைத்திலிக்கு சப்போர்ட் பண்ணி நான் திருநதா என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை.